சங்க இலக்கிய துளி 7 புக்கை என மருவிய புட்கை. ஆய்வு கட்டுரையாக்கம் திருமதி ஜே. ஸ்ரீ சதானந்தன். புட்கை என்ற சொல் சங்க இலக்கியத்தில் பல பாடல்களில் வருகின்றது. இது ஒருவித சோற்று கஞ்சி அல்லது கூழ் என்ற பொருள்படும். இன்று இந்த வார்த்தை எம்மில் மருவி புக்கை என்று நடைமுறையில் உள்ளது. புட்கை என்ற சொல் இலக்கிய பாடல்களில் எவ்வாறு எல்லாம் வருகின்றது என்பதை நாம் ஈண்டு நோக்கலாம். முதலாவதாக புறநானூறு 64வது பாடலை எடுத்தால் இதில் புட்கை நீத்து வரலாம் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. நெடும்பல்லியத்தனார் என்ற புலவர் குடுமி கோமாற் கண்டு நெடுநீர் புட்கை நீத்தனம் வரற்கே என்று பாடுகின்றார். ஒரு விரலியை பார்த்து பாணன் ஒருவன் பெருஞ்செல்வத்தை உடைய முதுகுடுமி ஆகிய கோமானை சென்று காணலாம். அவரை கண்டால் கஞ்சி உண்டு வாழும் இந்த வாழ்வை நாம் அறவே விட்டு விடலாம் என்று இப்பாடலில் பாடுகின்றார். இதில் புட்கை என்பது கஞ்சி என்ற பொருளில் வருகின்றது. திருக்குறள் 1065 எடுத்துக்கொண்டோமானால் அதில் திருவள்ளுவர் கூறுகின்றார், தண்ணீர் அடுபுட்கை ஆயினும் தாள் தந்தது உண்ணலின் ஊங்கினியதில். அதாவது தான் சமைத்தது கஞ்சி என்ற உணவானாலும் அதில் பெரும்பகுதி தெளிந்த நீராக இருந்தாலும் அது தன்னுடைய முயற்சியால் உழைப்பால் கிட்டியது. அந்த உணவை உண்ணுவது போல் இனிமையான ஒன்றும் வேறொன்றும் இல்லை என்கிறார் திருவள்ளுவர். இதுபோலவே நாங்கள் நாலடியாரில் உள்ள 210வது பாடலை எடுத்துக்கொண்டால், தன்போல்வர் இல்லுள் தயங்கி நீர் தன் புட்கை என்போடு இயந்த அமிழ்து என்று வருகின்றது. அதாவது தன்னிடம் விருப்பம் கொண்டவர் வீட்டில் உண்ணப்படும் புல்லரிசி கூழும் உடம்புக்கு பொருந்தும் அமிழ்தம் ஆகும் என்கிறது நாலடியார். இவ்வாறாக புட்கை என்ற சொல் பல பாடல்களில் வருவதை நாம் காணலாம். சீவக சிந்தாமணியில் முதலாக தான் பொங்கல் என்ற சொல் வருகின்றது. இந்த சீவக சிந்தாமணியில் வரும் பாடல் வரியானது மங்கையர் வளர்த்த செந்தி புதுக்கலத்து எழுந்த தீம்பால் பொங்கல் என்று திருத்தக்கதேவர் 9ஆம் நூற்றாண்டில் பாடுகின்றார். அதற்கு முன் பொங்கல் என்ற சொல் சங்க இலக்கியங்களில் எங்கும் காணப்படவில்லை. ஆக இன்று நாம் எமது அன்றாட வாழ்வியலில், அதாவது மிகவும் குறிப்பாக ஈழத்தில் புழக்கத்தில் பேசும் புட்கை என்ற சொல் சங்க இலக்கியத்தில் உள்ள ஒரு அரியதொரு சொல்லாகும். இந்த சொல் சிங்கள மொழியில் வேறு ஒரு பொருளை குறிப்பதாலும் எமக்கு புக்கை என்ற சொல்லை பயன்படுத்த கூசுகின்றது. அழகாக பொங்கல் என்று அழைக்கின்றோம் என நினைக்கின்றோம். ஆனால் அது உண்மையல்ல. புட்கை என்ற சொல் எமது சங்கத்தமிழன் பயன்படுத்திய சொல். அதை இன்றும் நாம் ஈழத்தில் புக்கை என்று சொல்கின்றோம் என்பதில் பெருமை கொள்ள வேண்டும். புட்கை என திருத்தி பேச முயற்சி செய்வோம். ஈழத்தில் வடிவு, ஆணம், கதைத்தல், பறைதல், இருத்தல், உது, உவை, உவையல், உங்க, உந்த, உதுக்க என்ற சொற்கள் பேசுகின்றோம். அந்த சொற்கள் பழம்பெரும் பாக்களில் தான் உள்ளன. இந்த சொற்கள் இன்றும் நம் பாட்டன் பாட்டி வாய்களின் வழி வருவதை காதார கேட்கின்றோம். என்ன இது பட்டிக்காட்டான் சொற்களாக உள்ளன, நவீன சொற்களாக இல்லையே என புறந்தள்ளி அதற்கு மாற்றாக வேறு சொற்களை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். தொன்னெடுங்காலமாக புழக்கத்தில் இருந்த சொற்களை நாங்கள் விடாது காக்க வேண்டும். இந்த சொற்களை விடாது கதைப்போம். நன்றி, வணக்கம்.